ப்ரோ நான் பஜாஜ் பினான்ஸ்ல லோன் போட்டு ஒரு பைக் எடுத்தேன். 1 மந்த் டியூ பே பண்ணலன்னு பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க 1 மந்த் டியூ பே பண்ணலன்னு உங்க பைக் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எடுத்துட்டு போன பைக்கை திரும்ப எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க 1 மந்த் டியூ பே பண்ணலன்னு உங்க வண்டி எடுத்துட்டு போறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மேக்ஸிமம் 3 மந்த் வரை டியூ பே பண்ணாம இருந்தீங்கன்னா தான் உங்க வண்டியை சீஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படி உங்க வண்டியை சீஸ் பண்றாங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்க வண்டியை சீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வண்டியை சீஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு லீகலா ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும். செகண்ட் பக்கத்துல இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு வண்டியை சீஸ் பண்ண போறோம்னு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். தேர்ட் வண்டியை சீஸ் பண்ண போறோம்னு சீசிங் லெட்டர் உங்ககிட்ட காட்டி சிக்னேச்சர் வாங்கிருக்கணும். வண்டியில இருக்க உங்களோட திங்ஸ் உங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டோம்னு சொல்லி அதுக்கு தனியா ஒரு லெட்டர் எழுதி உங்ககிட்ட சைன் வாங்கணும். ஃபோர்த் உங்க வண்டியை சீஸ் பண்ணும்போது எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு வண்டியை சீஸ் பண்றாங்கன்னா இவ்வளவு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் கண்டிப்பா உங்க வண்டியை சீஸ் பண்ணணும். டியூல வண்டி எடுத்துக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.